காவியம் படைத்த மொழி, காதலும் வீரமும் கலந்த மொழி, கம்பன் இளங்கோவடிகள் வளர்த்த மொழி, செம்மொழியான எம்மொழி தாய்மொழி தமிழுக்கு என் இனிய முதற்கண் வணக்கங்கள். இங்கு உள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் சக மாணவ மாணவிகளுக்கும் என் இனிய முதல் வணக்கங்கள். முத்திரை பதிக்க முகவரி தேவையில்லை. வடநாட்டிலோ காலாகாந்தி, தென்னாட்டிலோ கருப்பு காந்தி, பெரியாருக்கோ பச்சை தமிழன், பெரும்பாலானோருக்கு படிக்காத மேதை. அத்தகைய பெருந்தலைவரின் பிறந்த நாளை இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆம், 2006ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா வழியில் வந்த ஐயா கலைஞர் அவர்கள் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார். தோன்றலின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் கூற்றுக்கு ஏற்ப பெருமையோடும் புகழோடும் வாழ்ந்தவர்தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை, வரலாறாய ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்தவர்தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முன்பு மூடப்பட்ட 6000 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. மேலும் 12,000 பள்ளிகள் புதிதாக திறக்கப்பட்டன. சாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப பள்ளியில் பணக்கார வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை கட்டாயமாக்கினார். மதிய உணவு திட்டம், இலவச கல்வி, கட்டாய கல்வி என பற்பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். இதற்கும் ஒருபடி மேலாக நமது தமிழக முதல்வர் திரு மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் பல குழந்தைகள் பலனடைந்தன. மேலும் கொரோனா தொற்று காலத்தில் பல குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டது. இதனை உணர்ந்த தமிழக அரசு இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதன் மூலமும் பல குழந்தைகள் பயனடைந்தனர். கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கிங் மேக்கர் என்று பல பெயர்களில் போற்றப்படும் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மண்ணுலகை விட்டு விண்ணுலகிற்கு சென்ற போது அவருக்கு வயது 72. ஆம், 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அத்தகைய பெருந்தலைவர் இம்மண்ணை விட்டு மறைந்தார். மண்ணை விட்டு மறைந்த அத்தலைவர் இன்னும் மக்கள் மனதில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அத்தகைய பெருந்தலைவரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி. மேலும் பேசினால் ஏற்படும் சுணக்கம், முடிவில் வணங்குவது நல்ல பழக்கம், அதுவே தமிழரின் வழக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.